பிரைஸ் த லார்ட். விடுதலை பயணம் அதிகாரம் 23, இறை வார்த்தை 25. நீ உன் கடவுளாகிய ஆண்டவரை வழிபட வேண்டும். அவர் உன் உணவு, தண்ணீர் இவற்றின் மேல் ஆசி வழங்குவார். அவர் உன் நடுவினின்று நோயை அகற்றி விடுவார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு தகப்பனே, மை போற்றுகிறோம், மை வாழ்த்துகிறோம், மை வணங்குகிறோம் சுவாமி. நல்லவரேமை ஆராதிக்கிறோம், வல்லவரேமை ஆராதிக்கிறோம், பரிசுத்தரேமை ஆராதிக்கிறோம், காண்பவரேமை ஆராதிக்கிறோம், கிருபாதர பலியேமை ஆராதிக்கிறோம், பழுதற்ற பலியேமை ஆராதிக்கிறோம், மெஸ்ஸியாவேமை ஆராதிக்கிறோம், ரபுன்னு ஐயரேமை ஆராதிக்கிறோம், ஈசாயின் அடிமரமேமை ஆராதிக்கிறோம், தாவீதின் வேறானவரேமை ஆராதிக்கிறோம் சுவாமி. நீ போற்றுகிறோம் ஆண்டவரே. நீ நல்லவங்கப்பா, நீ நல்லவரையா, நீ வல்லவரையா, நீ கிருபை மிகுந்தவரையாங்க, எங்கள் மேல தயவுள்ளவரையா ஆண்டவரே. இந்த நாளில் அப்பா நீ கொடுத்த இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, நீ உன் கடவுளாகிய ஆண்டவரை வழிபட வேண்டும். அவர் உன் உணவு, தண்ணீர் இவற்றின் மேல் ஆசி வழங்குவார். அவர் உன் நடுவினின்று நோயை அகற்றி விடுவார் என்று சொல்லி அப்பா ஒரு அருமையான ஒரு இறை வார்த்தை கொடுத்தமைக்காய் நன்றி செலுத்துகிற சுவாமி. அப்பா இந்த நாளில் ஐயா எங்களோடு கூட இருக்கிற நம்ம மனதோடு விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உண்மை மாத்திரமே வழிபட வேண்டும் சுவாமி. முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு பலனோடு ஆண்டவரே உண்மை நாங்கள் துதித்து ஆராதிக்கும் போது ஆண்டவரே அப்பா எங்கள் குடும்பத்தில் ஐயா இதோ எங்கள் உணவையும் தண்ணீரையும் நீர் ஆசீர்வதிக்கிறீரே, அதற்காக எமக்கு நன்றி அப்பா. இதோ உண்மை நாங்கள் துதித்து உம்மை ஆராதிக்கும் போது ஆண்டவரே எங்கள் நடுவில் நின்ற நோயை நீர் அகற்றி விடுகிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா மனமிறகிற தெய்வமே, மன்னிக்கிற தெய்வமே, அற்புதங்களை செய்கிற தெய்வமே, அதிசயங்களை செய்கிற தெய்வமே, இம்மட்டும் காத்த எபினேசரே அப்பா இனிமேல் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீர் அப்பா. இந்த வருஷம் துவங்கி இந்த 2வது நாள் நம்முடைய பாதப்படில் அமர்ந்திருக்கிற சுவாமி அப்பா உங்கள் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை முடி சூட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உண்மை மாத்திரமே உண்மையுள்ள தெய்வம் என்று நாங்கள் தொழுது கொள்ள நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகள் வேண்டி விரும்பி கேட்கிற எல்லா விதமான விண்ணப்பங்களுக்கும் தேவன் தாமே பதில் தந்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உண்மையை நாங்கள் வழிபடும் போது ஆண்டவரே எங்களுடைய விண்ணப்பங்கள்லாம் உடைய பாதப்படல வைக்கும் போது ஆண்டவரே அப்பா நீர் எல்லாவற்றையும் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, உனக்கு கவலை வேண்டான்னு சொன்னீங்களப்பா. அப்படியாய் ஆண்டவரே, ஆண்டவரே உங்கள் மேலே எங்கள் கவலையை நாங்கள் வச்சுட்டோம் ஆண்டவரே. அப்பா அப்படியாய் ஆண்டவரே சிரஜா எங்களுக்கு கவலை இல்லை ஆண்டவரே. அப்பா உங்களுடைய கரங்களுக்குள்ள ஆண்டவரே இந்த குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. யார் யாரெல்லாம் கண்ணீரோடு இந்த நேரத்தில்ப்பா இந்த பாதப்பட வந்து நிற்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவரே கண்ணீரை துடைக்கிறவராய், ஆறுதலை தருகிறவராய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. அவர்களுடைய தேவைகள்லாம் நீ சந்திக்கும்படியாய் நாவல சொல் பிரவாமன்னு நான் எல்லாவற்றையும் அறிந்த தகப்பன்னு சொன்னீங்களப்பா. உண்மை நம்பி இருக்கிற ஆண்டவரை நம்பினர்களை நீங்கள் ஒருபோதும் கைவிடாத தகப்பன் ஐயா. தம்மை நம்பி வந்தவர்களுக்கு தக்க கைமாற அளிப்ப நீங்கள் சொன்னீங்களே ஆண்டவரே. அப்பா யாரெல்லாம் என்னென்ன விண்ணப்பங்களோடு உடைய பாதப்பட்ட நேரத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ சுவாமி எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் தேவன் தாமே பதில் தந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மாலெல்லாம் கூட சுவாமி, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை ஐயா. மனம் இறங்குங்க சுவாமி. உண்மை நாங்கள் வழி போடும்போது ஆண்டவரே அப்பா எங்கள் குடும்பத்தில் அந்த உணவையும் தண்ணீரை நீங்கள் குறையாதபடி நீங்கள் காத்துக்கொள்வீங்க ஆண்டவரே. எங்கள் நடுவில் நோயை நீர் அகற்றி விடுங்கப்பா. யார் யாரெல்லாம் பலவீனத்தோடு இந்த நேரத்தில் ஜெபிக்கிறார்களோ அவங்க ஒவ்வொருவரோட பாதப்பட்டு அர்ப்பணிக்கிற சுவாமி. பச்சலையோ களிம்பா அல்ல என் சொல்ல என் வார்த்தையை உன்னை சுகப்படுத்தணும்னு சொன்னீங்களா ஆண்டவரே. நம்பிக்கையோடு அப்பா ஜெபிக்கிறவன் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் சுகத்தை தந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய், குடும்பத்தில் அப்பத்தையும் தண்ணீரை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உண்மை நாங்கள் வழிபடுகிற பிள்ளைகளாக இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.